தாயிஃபுடைய பயணம் என்பது கிட்டத்தட்ட இன்னொரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பயணம் இருக்குது. எல்லாரும் தகச்சத்துக்கே முடிச்சிருப்பீங்க. இந்த தாயிஃப் நெருங்கும் போது நம்ம உங்களுக்கு எழுப்பி விடுவோம், சொல்லிக் கொடுப்போம். அந்த தாயிஃபில் நம்ம மற்ற இடங்களை பார்க்கும்போது அதற்கான விளக்கங்களையும் சொல்லிக் கொடுப்போம். இப்போ நாம் இந்த கேட்ட தாயிஃப் ஈமானை ஏற்றுக்கோங்கன்னு தாவத் கொடுக்கும், அழைப்பு கொடுக்கும். இஸ்லாத்துக்கு பக்கம் அதுக்கு தாவத்து. இஸ்லாத்தில் இபாதத்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட கூடுதலான முக்கியத்துவம் தாவத்துக்கு கொடுக்கப்படும். ஆனால் நம்ம விளங்கி வச்சிருக்க மாதிரி நாம் இபாதத் செய்கிறோம், நம்ம நோன்பு வைக்கிறோம், நம்ம தொழுகிறோம், நம்ம ஜக்காத்து கொடுக்குறோம், நம்ம சொர்க்கம் போயிடுவோம் அப்படின்னு நம்ம விளங்கி வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி சஹாபாக்கள் விளங்கி சொல்கிறாங்க. அல்லாஹ் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல தன்னுடைய வணக்க ஸ்தலத்தை ஒன்று உருவாக்கி தருவான்னு சொல்லி துவா செய்கிறாங்க. அதே மாதிரி அவங்க இருந்த அந்த தோட்டத்தில் இப்போ ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலுக்கு பேரும் அத்தாசிர் அல்லாஹ் பள்ளிவாசல். நம்ம அதை பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்திலிருந்து வெளியாகி மக்காவை நோக்கி திரும்பும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. வந்து சஹாபாக்கள் வந்து தான் இந்த தீனை இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. அப்படி வந்த சஹாபாக்கள்ல ஒரு முக்கியமானவர் முஹம்மது இப்னு காசிம் ரலியல்லாஹு தஆலா. அந்த முஹம்மது இப்னு காசிம் ரலியல்லாஹு தஆலா எந்த பகுதியை சேர்ந்தவர் என்று சொல்லி பார்த்தோம்னாக்க அவர் தாயிஃப் நகரத்தை சேர்ந்தவர். அன்னைக்கு அந்த தாயிஃப் அழிக்கப்பட்டிருக்குமே ஆனால் நமக்கு ஒரு தாயிஃபிலேருந்து உள்ள முகமது இப்னு காசிம் கிடைத்திருக்க மாட்டேன். அன்னைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தாயிஃப் நகரத்தை அழிக்க வேணாம்னு சொல்லி விட்டதுனால தான் அந்த தாயிஃப் நகரத்துக்கு போறாங்க. அப்படி போகக்கூடிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அங்கே அடி விழுவும் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? கைக்கு வாய்க்கு எவ்வளவு தூரம் அதை தட்டி விட்டு அல்லாஹ் அவங்களை இங்கே நிப்பாட்டி இருக்கலாம்ல, போகாதீங்க, அங்கே உங்களுக்கு வரவேற்பு இருக்காது, அடி வாங்குவீங்க. ஏன் தடுக்கல? நாளைக்கு யாரும் நம்ம அல்லாட்ட பதில் சொல்ல முடியாது. வினேன் யுத்தம் நடந்த இடம். இந்த வினேன் யுத்தத்தில் கலந்து கொண்டு ஷஹீதானவங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்துல அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்த நான் உங்களுக்கு இப்போ போனதுக்கு அப்புறம் காமிக்கிறேன். இங்கே பார்த்துக்கங்க. இந்த தாயிஃப்லேருந்து நமக்கு என்ன படிப்பினே அப்படின்னாக்க